ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சிக்கன் பாப்கார்ன். இந்த சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன், ஒரு முட்டை, 1 கப் பிரெட் கிரம்ஸ், மைதா, கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், லெமன் ஜூஸ், பெப்பர் பவுடர், சால்ட், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இந்த ரெசிபிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் வந்து இது மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை பவுலில் நான் ஆட் பண்ணிக்கிறது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் கொஞ்சமா. இதை போட்டு ஃபர்ஸ்ட் சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணிடணும். தண்ணி இல்லாமல் சிக்கன் பார்த்துக்கணும். ஒன்ஸ் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைக்கணும். இப்போ அந்த சிக்கனுக்கு நம்ம ஒரு கோட்டிங் ரெடி பண்ண போகிறோம். அந்த சிக்கன் மேலே கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். ஸோ ஃபர்ஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இது ஒன்ஸ் நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த பவுலில் இந்த ஒரு முட்டையை நம்ம உடைச்சு ஊற்றிக்கலாம். ஸோ இது முட்டையை கொஞ்சம் அப்படியே அடிச்சுக்கலாம். ரைட்டா அப்புறம் இந்த 3வது பிளேட்டில் பிரெட் கிரம்ஸ். இப்போ 5 நிமிஷம் சிக்கன் நல்லா ஊறிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான கோட்டிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன்னா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த மாவில் போட்டுக்கலாம். கொஞ்சம் அழுத்தி நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கணும். கொஞ்சம் அழுத்தணும், லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, சிக்கனில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக் மிக்சரில் போட்டுடலாம். அதை ஜஸ்ட் ஒரு கோட், அவ்வளோதான். பிரெட் கிரம்ஸில் நெக்ஸ்ட்டு இப்போ பிரெட் கிரம்ஸில் நல்ல ஒரு கோட்டிங். கொஞ்சம் லைட்டாக அதுக்கு அழுத்திட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஒரு பிளேட்டில் எடுத்துச்சுங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையும் இதே ப்ரொசீஜரில் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கு. இந்த மீன் வயலில் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஸோ செக் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒவ்வொன்றா நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். அதில்
ஸோ இது மாதிரி லைட்டாக இதை திருப்பிக்கலாம். அப்படியே திருப்பி விட்டு இதை நல்லா கிறிஸ்பாக பொரியிற வரைக்கும் இதை நம்ம பொரிச்சுக்கணும். இதை ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இதுலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி இப்போ வந்துட்டுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப கிறிஸ்பாக உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இதில் காரம் நம்ம ரொம்ப குறைவாக பயன்படுத்திக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெட்சப். ஸோ இதோட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.